தேடி வந்தோ பங்கஜமல சிசுவே கன்னி மூல கணபதியே சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள வீடு மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ளை வழங்குவோர் ரெட்ரோ விதவிதமா மாப்பிள்ள யாருக்கு யாரா மாப்பிள்ள இதில் யாரா சூப்பர் மாப்பிள்ள வீட்டுக்கு வீடு மாப்பிள்ள விதவிதமா மாப்பிள்ள எழுந்து நடந்து உயர்ந்து ஒளிரும் வானத்தின் ஆதவனோ தினம் விரிந்து மலர்ந்து மணந்து வாழும் மலரின் குணத்தவனோ மண்ணில் விதையாய் புதைந்து நெடிராய் வளரும் சந்தன மரத்தில் பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கல இது தமிழ சத்தமா மெதுவாவை மன்னிச்சிடுங்க. என்றும் காலையில் மாலையில் டேய் மேகம், மார்கழி மாசத்துல பெருமாள் கோயில நுழைஞ்சுட்டா சுப்பிரபாதம் காதல் அப்படியே ஒலிக்கும். அதே மாதிரி உங்க ஆத்துல நுழைஞ்சுட்டா அடாடாடாடாடா கௌரியோட தேவகானம் அப்படியே காதல ஒலிச்சுட்டே இருக்குடா. என்ன சாரீரம் என்ன சாரீரம். ஏண்டா கௌரியோட சங்கீதத்தை அப்படியே மைண்ட்கிட்ட போட்டிருக்க. அங்கா இதெல்லாம் ஒரு குடிப்பீங்க. இந்தா சாப்பிடு. ரங்கா, கடவுள் எனக்கு சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காண்டா. ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு அதிக சந்தோஷம் பெருமை எல்லாம் என்ன தெரியுமா? என் பொண்ணு கௌரியோட பாட்டு தாண்டா. 24 மணி நேரமும் என் பொண்ணு பாடிக்கிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணு போதும் எனக்கு. ஏண்டா இப்படி பொண்ணு பொண்ணுன்னு உருகிறியே, நாளைக்கே கௌரிக்கு கல்யாணம் ஆகி அவ புக்காத்துக்கு போயிட்டா என்னடா பண்ணுவ? வீட்டோட மாப்பிள்ளையா பாப்பேன்டா. எப்படி 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 வீட்டோட மாப்பிள்ளையாவா? அப்போ வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் தான் கிடப்பான். இத பாருங்க, என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நான் தீர்மானிச்சு வச்சிருக்கேன். என்ன தீர்மானிச்சிருக்க? சொத்துல பேர்ல புகழ்ல எல்லாத்துலயும் என்னை விட 5 மடங்கு அதிகமா இருக்கிறவனா இருக்கணும். எப்படி 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 5 மடங்கு அதிகமா இருக்கணுமா? ரங்கா, இத கேட்டியா? 5 மடங்கு அதிகமா இருக்கணுமா? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்கிற நீ? கிடைப்பான், கிடைக்கணும், கிடைக்க வைப்பேன். பெரிய மங்கம்மா சபதமா இருந்தா இருக்கு. டேய், என்னோட நல்ல நேரமோ என் பையனோட நல்ல நேரமோ உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. டேய் ரங்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ராஸ்கல், உதவியா? ஆர்டர் பண்றா. ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து என் பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும். கமலாவுக்கு அப்புறம் இருண்டு போன வீட்டுல விளக்கேத்துறதுக்கு எனக்கு ஒரு மருமக வேண்டாம். செய்யா? தாராளமா. ஆர்கேஆர் வீட்டுக்கு மருமகளா வருதுன்னா சாமானிய வீட்டு விஷயம் ஆடாது. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்கணும். எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ ராமருக்கு அணில் உதவி பண்ண மாதிரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்கிற நீ? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. வரன்னு சொன்ன உடனே இந்த மரமண்டிக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஆர்கேஆர் சொன்னேனே. அதாங்க, அந்த ஆர்கேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இல்லாத நாடே கிடையாது. இப்ப கூட கம்பெனி விஷயமா தான் மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என் பையன் அவைல் பண்ணிக்க பாக்குறான்னு சொன்னீங்களே, அவர்தானே? சாட்சாத் அவனேதாமா. ரங்கா, அந்த ஆர்கேஆர் பெரிய கோடீஸ்வரர்னு சொல்ற, அவரை போய் அவன் இவங்கிறிய? உனக்கு வேணா அவரா இருக்கலாம், எனக்கு அவன் தான். யார் அவன்? நீ கிளாஸ்மேட்ரா. நான் படுமாங்காவும் தயிர் சாதமும் டிஃபனுக்கா கொண்டு வருவேன். இந்த பையன் டிஃபன் பாக்ஸ் திறந்து அதுலயே திருடி திம்பாண்டா. நினைச்சேன்.
பெரிய கோடீஸ்வரர், பெரிய பிசினஸ்மேன் சொல்லும் போதே நினைச்சேன் அந்த காலத்திலே இந்த மாதிரிதான் அவர் தயாரா இருக்கணும்னு. அவன் ஆடுதிரி கிருஷ்ணராஜ் இன்னைக்கு பெரிசா ஆர்கேஆர். ஏங்க ஏதோ அந்த வர்ண பத்தி சொல்ல வந்தீங்களே? ஆமாமா, இந்த ஆர்கேஆருக்கு ஒரே ஒரு புள்ள, அவருக்கு கல்யாணம் பண்ணணுமா? உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து பிக்ஸ் பண்றான்னு என்கிட்ட சொல்லி. அப்புறம் விழாவுக்கு நம்ம கரஸ்பாண்டன்ட் மேகநாதன் சாரையும் கூப்பிடணும். சரிம்மா. அம்மா, நேற்று அக்கௌண்ட்ஸ் வேலை எடுத்துக்கிட்டு மேகநாதைய வீட்டுக்கு போயிருந்தோமா. அவர் ஏதோ ரொம்ப பிஸியா இருக்காராம், அதனால 15 நாளைக்கு வீட்டு பக்கம் வர வேணும்னு சொல்லி அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்கம்மா. என்னவா? அவரு மக கௌரிக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களாம். வேற மாப்பிள்ள கோடீஸ்வரர் ஆர்கே அவரோட ஒரே மகனா, அதுல ஐயா ரொம்ப மும்முரமா இருக்காராம். அதனால வீட்டு பக்கம் ஒரு 15 நாளைக்கு வர வேணாம் அப்படின்னு டிரைவர் கண்ணையால சொன்னாருமா. என்னம்மா அன்னபூர்ணி, சௌக்கியமா இருக்கேம்மா? வாங்கண்ணே, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? லெட்டர் கூட காணோம். ஊர்ல அண்ணி அமுதா எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அன்னபூர்ணி, நான் இப்ப வந்திருக்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரமா. ஊர்ல நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச நிலம், மச்சு வீடு எல்லாம் கோர்ட்ல நம்ம பேருக்கு ஆர்டர் ஆயிருக்குமா. வக்கீல் ஐயா இந்த பத்திரத்துல உங்ககிட்ட கையெழுத்தாட்டு சொல்லி அனுப்பி வச்சாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கே. எப்படியோ நம்ம வாழ்ந்து வளர்ந்த நம்ம பூர்வீக வீடு நம்ம கைக்கே வந்துருச்சு பாத்தீங்களா? இல்லையாமா பின்ன. அந்த காலத்துல தியாக சமுத்திரம் தெய்வமணி தேசிகர் அப்படின்னா ஊரே விழுந்து கும்பிடுமே. அப்படி செல்வாக்கா வாழ்ந்தது நம்ம குடும்பம்மா. ஏன்னா நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறீங்க? அப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் இப்ப ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கோம். அதுக்கு நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாமா, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த மனித தெய்வத்துக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லிதான் ஆகணும். யாரு? மேகநாத ஐயாவை சொல்றீங்களா? அவரேதான். அதெல்லாம் பழைய கதைம்மா. ஆமா, பசங்கள்லாம் எங்க? ரமேஷ் காலையில கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கான். உங்க புள்ள ரகு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கானே. சரிதான். என்னம்மா அது, அவனுக்கு மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைச்சு இங்க உருப்படியா இருப்பான்னு சொல்லி தானே உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சேன். நீ இப்படி செல்லம் கொடுத்து ஒரேடியா சோம்பேறி ஆகிட்டிய. இருங்க அண்ணே, அவசரப்படாதீங்க. என் புள்ளையும் என் மருமகளும் எனக்கு ஒண்ணுதான். ரகு ஒழுங்காதான் வேலைக்கு போயிட்டு இருக்கான். நைட்டு டிராமா முடிஞ்சு 1 மணிக்கு தான் வந்தான். டயர்டா தூங்கிட்டு இருக்கான். நான் தான் தூங்கட்டுமேன்னு விட்டு. அரே மாமா, எப்போ வந்தீங்க? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் தெம்பே இல்லாம பேசுறீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசலாம், உட்காருப்பா. ரமேஷ், நீ என்ன மாமான்னு கூப்பிடும் போது உன்னை வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடும் போல ஆசையா இருக்கு. என்ன பண்றது, நீ என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டிருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கு தான் நீ சம்மதிக்கலையே. ஐயோ என்னது மாமா, நான் அமுதாவா அப்படி நினைச்சு பார்த்ததே இல்லையே. ஏன் மாமா, மாமா பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணியே தீரணுமா? சகோதர பாசமே வராதா? இது நல்லா இருக்குப்பா. பாத்தியாம்மா? ஆனா இந்த காலத்து பிள்ளைகளை நம்பவே முடியாது. ஏமா, ஏன் 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 நம்ப முடியாது? அடட, நீ ஏன்பா கோச்சுக்கிற? அம்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்து பசங்க முறை பொண்ணா இருந்தாலும் யதார்த்தமா தான் பழகுவாங்க. சின்ன பசங்கன்னு சட்டுன்னு எடை போட முடியாதுன்னு சொல்லுது. கரெக்ட் மாமா. மாமா பொண்ணுன்னு ஒண்ணு இருந்தா போதும். முறை பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அந்த பிஞ்சு மனசுல அப்பவே ஆசையை உண்டாக்கிடுறாங்க. ஏன் சகஜமா விளையாட கூட விட மாட்டேங்கிறேன்னா பாருங்களேன். சொந்தக்காரன் பந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மானசிகமா ஒரு கல்யாணமே பண்ணி வச்சிடறாங்க. இதுல ஒரு டிராஜடி என்னன்னா, சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிளைய கூப்பிட்டு இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குற வேலையே இல்ல. எல்லா டெசிஷனும் இவங்களே எடுத்துக்கிறாங்க. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அது புதுவில் வைப்போம்.
வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். முண்டாசு கவிஞனின் அற்புதமான வரிகள். அன்னைக்கே மகாகவி பாரதி சொல்லிட்டாரு. யாரும் திருந்த மாதிரி தெரியல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டார் ரமேஷ். ஹலோ டாடி, காலம் இப்போ இன்டர்நெட் வேகத்துல மாறிட்டு இருக்கு, தெரிஞ்சிட்டீங்களா? தேவையில்லாத ஆசைகளுக்கும் மனக்குழப்பத்துக்கும் இங்க இடமே இல்லை. அந்த காலத்துல ஒரு இளைஞனுக்கு கல்யாணம் பண்றதுதான் லட்சியமா இருந்தது. இப்ப எங்களுக்கு அதை விட நிறைய உருப்படியான வேலைகள் இருக்கு. எது, நாடகத்தில் அடிக்கிறதா? இது நாடகத்தை நடிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கேவலமான வேலையா போச்சா? நாடகக்காரங்க நாடாடுற காலம் போகும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நல்லா ராப்பகல கண்ணு முழிச்சு ஒவ்வொருத்தையும் பார்த்து நாடகத்துல நல்லா நடிங்க, நாட்டையும் பிடிங்க. டேய், நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சொந்தம் வளரணும்னு நினைக்கிறோம். அது தப்பா? அண்ணே, இவங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. அத பெரியவங்க நாம தான் புரிஞ்சுக்கணும். நாம பெத்துட்டோமேங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வட்டத்தை போட்டுட்டு நீங்க அதுக்குள்ளதான் வாழணுங்கிறது எந்த விதத்தையும் நியாயம் இல்ல இல்லையா? சரியா சொன்னீங்க ஆண்டி. எங்களை மாதிரி யங்கர் ஜெனரேஷனுக்கு உங்க ஆதரவு கண்டிப்பா தேவை. பாரதி கண்ட புதுமை பெண்ணே வருக வருக. ஆமா கௌரி. ஐயோ ஆண்டி, எனக்கு இவ்ளோ மரியாதை கொடுத்து அந்நியமாக்கிடாதீங்க. நானும் உங்களை ஒருத்தி தான். சிஸ்டர், திக் விஜயம் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன திக் திக் விஜயமா இருக்கு? இவ்ளோ திகில் அடையாதீங்க. ஏதோ மனசுல பட்டது டக்குன்னு சொன்னேன். பை த பை, என்னோட புதிய ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆயிருக்கு. இத குடுத்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கேட்டு போலான்னு வந்தேன். ஏமா, இன்னைக்கு பிரபலமாகிட்டு வர இளம் பாடகி நீ. உனக்கு வெளியில ஏகப்பட்ட ரசிகர்கள். நீ போய் அடுத்த அபிப்பிராயம் கேக்குற? இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லன்னா, ரமேஷ் அவ பாட்டை கேட்டுட்டு அவன் அபிப்பிராயம் சொன்னாதான் இவன் மனசு ஆறும். அப்படிலாம் இல்ல ஆண்டி. எத்தனையோ பேர் என் இசையை ரசிக்கலாம். ஆனா உண்மையாவே இசை தெரிஞ்சவங்க சொல்ற நிறைகளும் குறைகளும் தான் மனசுக்கு ஆறுதல் தரும். உண்மையிலே இது உன் தன்னடக்கத்தை காட்டுதுமா? கௌரி, நீ ஒரு அகங்காரம் இல்லாத அங்கீகரிக்கப்பட்ட இசையரசி. டே ரகு, மறந்தே போச்சுடா. உன் தங்கச்சி அமுதா விஷயமா யூனிவர்சிட்டி வரைக்கும் போனோம். சீக்கிரம் கிளம்புமா? கௌரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். வெல், அப்புறம் என்ன மிஸ் கௌரி, அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. ஆமா ரமேஷ், உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேளு. எல்லாருமே என்ன கௌரின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன மிஸ் கௌரின்னு தான் கூப்பிடுறீங்க. கொஞ்சம் அந்நியமா படுறது. உனக்கு அந்நியமா பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி கூப்பிட்டேன். ரமேஷ், மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதுன்னு பாரதி பாடி இருக்காரு. தொடர தூரத்துல தான் வானம் இருக்கும்னு மனசு நினைக்குமா? ஆனா அது எங்கேயோ தொலை தூரத்துல தள்ளி இருக்குங்கிறது மனசுக்கு தெரியாதான். சேற்றுக்குள்ளே செந்தாமரையில் காக்கி கூட்டு குயில் பாட்டும் இயற்கை கூட செய்கின்றது கலகம். இதில் இணைந்து வாழும் உள்ளங்கள் தடுமாறும், இதில் இணைந்து வாழும் உள்ளங்கள் தடுமாறும். வில்ல ஒடிச்சா சூப்பர்னு சொல்லி வச்சார் சீதையிடம். கண்ணால் பார்த்தே சூப்பர்னு ஆசை வச்சா ராமனிடம். யாரும் யாரும் சேர்ந்தா சூப்பர் என்று நல்ல கணக்கில் வைத்தான் இறைவன். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.